இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னாச்சுக்கா? சும்மா சும்மா கால் அடிக்காதீங்கன்னு சொன்னல, என்ன சொல்லு? இல்லக்கா, அந்த பயலை அவனை நைட்டோட நைட்டா முடிச்சு விட்டுரு. என்னக்கா ஆளைய முடிக்கணுமா? நாங்கள் ஏதோ மிரட்ட போறதா நினைச்சோம், மொத்தமாக முடிக்கணுமா? ஆமா, பணம் கொடுக்கறதுக்காக தான் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த முட்டா பைய. ஆனா அவன் கதையை முடிக்க தான் உங்க 2 பேரையும் உள்ளே இறக்கிருக்கேன். அவன் இன்னைக்கு தாண்டக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் கிட்ட இருக்க எல்லா வீடியோவும் என் கைக்கு வரணும். புரிஞ்சுதுல? கல்யாண மண்டபமா இருக்கேக்கா, பரவாயில்லையா? கருமாதி பண்றதுன்னு ஆயிடுச்சு. அதை எங்க வச்சு பண்ணா என்ன? மேடையில கல்யாணம், கக்கூஸ்ல கருமாதி, அம்புட்டுதான். முடிச்சு விட்டுருங்க. இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எத்தனை பேர் செத்தாலும் நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். புரியுதுல? சரிக்கா, பண்ணிடலாம். தாரு, சும்மா நோயின்னு கால் அடிச்சுட்டே இருக்காதீங்க. என்னை வந்து பார்க்கறத நிறுத்திக்கோங்க. எதுவா இருந்தாலும் அவன் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரியுதா? கிளம்புங்க. இன்னைக்கு நீ செத்தடா மாவனே. வாங்க வாங்க வாங்க, நான் சொல்றேன். ஐயோ, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். ஐஷா, கமான். அந்த ராவணன் கூட்டத்திலேருந்து மாப்பிள்ளையை கூட்டு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ளை பார்க்குறீங்க? ஆயிஷா நம்மாளு தான். என்னது நம்மாளா? எஸ், உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை. இனிமே இவங்க உங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, புரியுதா? சிஸ்டர் மாதிரி. எப்படி அன்புக்கு நான் ஒரு பாசமலர் அண்ணா மாதிரியோ, அந்த மாதிரி இவங்க உங்களுக்கு ஒரு அக்கா. இனிமே இவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் ஒரு நாள் மாறும். இப்படி பேசிக்கே இருந்தா உன் குரல் தான் கரகரன்னு மாறும். ஒருவேளை வெளியே போனேன்னா ஏதாவது மாறும். ஓகே, நீங்க போயிருங்க போயிருங்க. என்ன சித்தி அவன் பாட்டுக்கு வளர்றான்? தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கிறுக்கன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கண்டுக்க. அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. மிஸ்டர் சக்தி, நீங்கள் என்னதான் என்னோட எதிரணியாக இருந்தாலும் எனக்காக நீங்கள் பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை தான் ஊதி அணைக்க பார்க்குறீங்க. ஆனால் ஆயிஷாவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றிட்டீங்க. கடவுள் பாதி மிருகம் பாதியாக இருக்கீங்களே. இட் இஸ் அமேசிங். கிறுக்கு பைய மாதிரி என்னத்தையும் உளறிட்டு இருக்காது. நாங்களும் எங்க பையில காட்டினதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்கோம். ரொம்ப பேசணும்னு வையே பொழந்துரு உன்னை போட. எனிவேஸ், தேங்க்யூ. டேச்சி போடா. என்ன சித்தி சொல்றீங்க? எப்படி இவங்க எல்லாரையும் தாண்டி வெளியே போக முடியும்? இங்க பாரு, நீ ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காத. எப்படியாவது போவோம். நீ மைண்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. நான் கண்ணை காட்டின உடனே பின்னாடியே வந்துடணும், சரியா? இங்க பாரு தர்ஷா, ரொம்ப யோசிக்காத. இது வெறும் பிளான் பி தான். ஒருவேளை பார்கவி வந்தாவே இதெல்லாம் ஒமிட்டு டெலீட்டு. இந்த பிளான்லாம் கிடையாது. வரலனா தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்கு மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்க. பார்கவிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயே, ஏதாச்சும் மறைக்கிறீங்களா சித்தி? எதுவும் வந்தாலும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க சித்தி. டேய், யாருக்கு என்ன பிரச்சனையும் இல்லடா. எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. சேஃப்டிக்காக சொல்லி வைக்கிறோம். உனக்கு புரியுதா? இங்க பாரு, சித்தி உன்னை அலர்ட் பண்ண சொன்னா நான் அலர்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இல்ல சித்தி, பேசாம அவங்களுக்குலாம் சந்தேகம் வரதுக்கு முன்னாடி இப்பவே கிளம்பிடலாம். இப்பவே கிளம்பி போயிடலாம். இங்க பாரு, உன் அவசரத்தினாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனை. என்ன பேச வைக்காத. இங்க பாரு, நாங்க யோசிச்சுக்கிறோம், நாங்க எல்லாம் பண்ணிக்கிறோம். நாம இப்பெல்லாம் போக முடியாது. சக்தி சித்தப்பா தான் பிளான் பண்ணி சொல்லுவான். அவன் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். இங்க பாரு, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணு. நீயா இதை யோசிச்சிடாத. தங்கமே, புண்ணியமா போவோம்.
இல்ல சித்தி வேணாம், நம்ம இப்பவே போயிடலாம். யோசிக்க நேரமாக இன்னும் பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். இங்க இப்பவே பாரு, போயிடலாம் சித்தி. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டென்ஷன் ஏத்தனே எனக்கு பிபி ஏறி ஏதாவது ஆயிரும். அப்புறம் பிளான்ஸே நான் ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போனோம். ஐயோ, நான் சொல்றத மட்டும் கேளு. ஆயிஷாவோட அட்வைஸ் நங்கூரம் மாதிரி நச்சுன்னு இருக்கும். யாரை கேட்டு மாப்பிள்ளைய கூட்டு வந்த? எங்க அவன்? உள்ள ஹெவி மேக்கப் போயிட்டு இருக்கு. இல்ல நடுச்சாமத்துல என்னடா மேக்கப் மண்ணாங்கட்டிலாம்? எங்கடா அவன்? ஐயோ வந்துட்டான்டா உங்க சித்தப்பா. கவர் பண்ணுங்க. அதான் சொன்னல உள்ள ஹெவி மேக்கப் போயிட்டு இருக்குன்னு. தொடடா கதவை. எப்போ பார்த்தாலும் கதவை முடியுது. தொடடா. கதிரையா ராணா, நான் சொல்றது கேளுங்க. அடிங்க தொடடா. ஐயோ இருங்க, மேக்கப் போயிடுச்சு. நீங்க கதவு தரங்க, நான் போய் உட்கார்றேன். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ள சும்மா நின்னு இருக்க வேணாம். தொடடாங்கறேன். டேய் அட எதுக்குடா பிரச்சனை? ஐயோ டேய் நிறுத்து. தாச்சா எல்லாம் போதும். வாடா. வெளில வா. டேய் இன்னும் கொஞ்சம் நேரம். நான் நோட்டிக்கிட்டு இருக்கேன் வந்து. டேய் உன்கிட்ட பேச்சே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டமா போடுறிய? எவன் திட்டம் போட்டாலும் அண்ணன் நினைச்சபடி தான் இந்த கல்யாணம் நடக்கும். புரியுதா? வா வாடா. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை தாண்டி இங்க காத்து கூட நுழைய முடியாது. எப்படா இந்த ஆபரேஷன் முழுக்க நீங்க மாமாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். மீறினீங்க பி கேர்ஃபுல். அறவைக்க ஆபரேஷனே மாமாவுக்கு தாண்டா. இவனே ஒரு எடுப்பு. ஓவர் ஆக்டிங்கோட உச்சம். தண்ணி வண்டி இம்சை தாங்க முடியல. நோனோ, இவ்வளோ தமிழ்லாம் அவங்களுக்கு கத்துறாதீங்க. அது நான் அவங்கள்ட்டன்னு இது தப்பா எதுவும் சொல்லல. நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் தப்பான ஆள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏன்ட்ட சொல்லுங்க, நான் கன்வே பண்றேன். சரி அப்ப சரி. அதுக்கு தானே நான் இருக்கேன். அவங்க இம்சை பிடிச்ச ஆளுங்க தான். நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளை ரெஸ்ட் எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்களும் தைரியமா இருங்க ஐஷு. தேங்க்யூ. உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கோங்க. அவங்க உங்களுக்கும் ஒரு சிஸ்டர் மாதிரி தான். ஐஷு ஓகே பிரதர். என்ன மண்டை என்ன மூளை. போயிருங்க பைத்தியம்தான். ஏய் உனக்கு வந்து சேர்றவெல்லாம் இப்படித்தான் அரமெண்டலா இருப்பானா? நான் வாங்கிட்டு வந்த வரேன்க்கா. என்ன பிடிச்சாலே ஒரு மாதிரி அறகுறையா தான் இருக்கும் போல. ஏன் பரவாயில்ல, இவனை வச்சுதான் படத்தை ஓட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயா நீங்க கவலையப்படாதீங்க, நங்கூர மாதிரி பேசி வச்சிருக்கேன். இப்ப நான் குதினா குதிச்சிருவேன். ஐயே வேணாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளே தள்ளி விட்டுறலாம். சனியன் ஜாகட்டும். அதை விடுங்கக்கா. இந்த தர்சன் எண்ணெயில போட்ட அப்பா மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டேன், அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. என்ன அவனுக்கு? அவனை பத்தி தான் தெரியும்ல. ஏய் நீ கொஞ்சம் பாத்துக்கையா. குடும்பத்துக்கே இருக்க வியாதிதான், திடீர்னு கண்ணுக்கும்.